கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த வசனத்தை கேட்கிற நம் ஒவ்வொருவரும் இது சிறு பிள்ளைகளுக்கான வசனம் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வசனம் எல்லா வயதினர்களுக்கும் பொருந்தக்கூடிய வசனம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்கள் உண்டு. முதல்ல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பெரிதான காரணம் நம்முடைய கடவுள், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய அப்பாவும் அம்மாவும். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் கடந்து வந்த நாட்களில் நம்ம அப்பா அம்மாவை நிறைய இடங்களில் உதாசீனப்படுத்தியிருப்போம், அவங்கள திட்டிருப்போம், அவங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் வந்திருப்போம், அவங்கள கண்ணீர் சிந்த வைத்திருப்போம், அவங்கள அவமானப்படுத்தியிருப்போம். இந்த வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தில் நிறைய பேர் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடிக்கின்ற சூழ்நிலைகள் கூட வளர்ந்து வருகிறது. அப்போ நம்ம அப்பா அம்மாவை அடிக்கவும் செய்கிறோம். இப்படி நிறைய காரியங்களில் அவங்கள நம்ம கனவீனப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் பெருகி வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதுதான் வசனத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இனிவரும் நாட்களிலாவது நாம் நம்முடைய அப்பா அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அப்பா அம்மா வயது முதிர்ந்த பெற்றோர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாலிப பருவத்தில் இருக்கிற பெற்றோர்களாக கூட இருக்கலாம். யாரே இருந்தாலும் நாம் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு எப்பொழுதும் கனத்தை செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கடவுளுக்கும் பிரியமான காரியம். அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாட்களிலே எங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவரே நாங்கள் உதாசீனப்படுத்தியிருந்தால் மன்னித்து, இனி வருகின்ற நாட்களிலே அவர்களை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.